யாத்ரா.com காலி பண்ண வந்த பேடிஎம் செக்இன் புத்தம் புதிய ஆப் ஆண்ட்ராய்ட் போன்லயும் ஐபோன்லயும் பார்க்கலாம். இதுக்கு நம்ம எங்க போகணும்னா கூகுள் பிளே ஸ்டோர் இல்லைன்னா ஆப் ஸ்டோர்ல போயிட்டு நீங்க அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணலாம்? ஃபிளைட் புக்கிங், பஸ் டிக்கெட் புக்கிங், ட்ரெயின் புக்கிங், இந்த மெட்ரோ சர்வீஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த பேடிஎம்மோட செக்இன் ஆப்ல கொடுக்குறாங்க. இதை பத்தின டீட்டெயிலான விஷயங்களை நம்ம இந்த வீடியோல பதிவு பண்ண போறோம். அதுக்கு வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியை நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா போச்சு, உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்றதுக்கு, ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்றதுக்கு, ஒரு பஸ் டிக்கெட்டை புக் பண்றதுக்கு, ஏன் மெட்ரோ சர்வீஸை பயன்படுத்துறதுக்கு, இதுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஆப்ஸ்லாம் இருக்கு. அப்படிலாம் நீங்க பயன்படுத்தாம இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல பயன்படுத்தினா எப்படி இருக்கும்? ஆல்ரெடி ஒரு சில ஆப்ஸ்ல இருக்கு. புதுசா வந்த பேடிஎம் செக்இன் இவன் தான் பிளே ஸ்டோர்லயும் ஆப் ஸ்டோர்லயும் பார்க்க முடியுது. இவன் வந்ததுக்கு அப்புறம் யாத்ரா.comக்கு ஒரு சின்ன நடுக்கம் ஏற்பட்டிருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? பேடிஎம்மோட செக்இன்ல ஏஐ ஆட் பண்ணியிருக்கான். சரி, ஏஐ மூலியமா நம்ம கேட்போம்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்டினேஷனை போட்டாங்க. அந்த ப்ராம்ப்டை உள் வாங்கிட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஆச்சு ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு. பட் பக்காவா ரிசல்ட் கொடுத்துச்சு, பிரைஸ் எல்லாம் கொடுத்துச்சு. அது வழியா போயிட்டு நம்ம டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம் வச்சுக்கோங்களேன். சரி, இவன் இப்படி கொடுக்குறான், கொஞ்சம் லேட்டா கொடுக்குறானே, நம்ம யாத்ராவோட தியாட்ட கேட்போம்னு சொல்லிட்டு அதே ப்ராம்ப்டை கொடுத்தாங்க. ப்ராம்ப்டை கொடுத்தா ப்ராம்ப்டை உள்ள வாங்கிடுச்சு. என்ன பண்ணுன்னு தெரியாம திருன்னு முழிக்குதுங்க தியா. ரிசல்ட்டே கொடுக்கலாங்க. பாத்துக்கங்களேன், இப்படியா இருப்பாங்க? ஏஐக்கு இப்படியா முக்கியத்துவம் கொடுப்பாங்க? இன்னைக்கு எல்லாமே ஏஐ மயமா இருச்சு. யாத்ரா அதுல பின்தங்கி இருக்காங்க. பட் நேத்து வந்த பேடிஎம் செக்இன் கொஞ்சம் அட்வான்ஸா இருக்காங்க. எனிவே, பேடிஎம் செக்இனை பத்தி நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நார்மலா அவைலபிளா இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸ் இருக்கு. மேக் மை ட்ரிப் இவன் ஆன்லைன் டிராவல் ஏஜென்சி. இந்த ஃபீல்ட்ல பல வருஷமா கொடிக்கட்டு பறந்துகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளியர் ட்ரிப், இவரும் அப்படிதான். இந்த தளத்துக்குள்ள போனீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஹோட்டல் புக்கிங் எல்லாமே, டூர் பேக்கேஜ் கூட அவைலபிளா இருக்கு. அந்த அளவுக்கு இவங்க சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு இந்த ஃபீல்டுக்குள்ள. ஸோ 10ஓட 11 நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவன் கொஞ்சம் வித்தியாசமா ஏஐ மூலியமா களத்துல இறங்கியிருக்கான் பேடிஎம் செக்இன். ஸோ அந்த பேடிஎம் செக்இனை பத்தி நம்ம பார்த்துடலாம். என்னுடைய போன் ஆண்ட்ராய்ட் போன், நான் பிளே ஸ்டோர்ல போயிட்டு அதை டவுன்லோட் பண்ணிருக்கேன். இப்போ அந்த பேடிஎம் செக்இனை பத்தி நம்ம பார்த்துடலாம். பிளே ஸ்டோருக்குள்ள போயிட்டேன். போனதுக்கு அப்புறம் பேடிஎம் செக்இன் ஃபிளைட்டு, ட்ரெயின், பஸ் சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த ஆப்பை நம்ம ஓபன் பண்ணி பார்த்துருவோமா? ஓபன் பண்ணியாச்சு. செம்ம லுக்கா இருக்கு. லோடிங்கும் ஃபாஸ்டா லோடிங் ஆகுது. மேல பாருங்க, ஆஃபர்லாம் கொடுத்துருக்காங்க, கோடுலாம் கொடுத்துருக்காங்க. பஸ், ட்ரெயின், ஃபிளைட்டுக்கெல்லாம் டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இத்தனை % டிஸ்கவுண்ட்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் கீழே பாருங்க, ஏஐ பவர்டு ஸ்மார்ட் சர்ச். அதை நீங்க தட்டினீங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, TRV to DXB ஜனவரி 2026 தட்டி பாப்போமா? ஆனா ரிசல்ட் கொடுக்கறதுக்கு ஒரு சில வினாடிகள் எடுக்கு. வாவ், ரொம்ப ஃபாஸ்டா இருக்க. திருவனந்தபுரத்துல இருந்து நான் DXB போனோம். அங்க என்ன பிளான், அந்த பிளானை கொடுத்துருச்சு பாருங்க. பிளானிங் a trip to Dubai in January. You are in for a treat. January is one of the best time to visit with mild temperature. செம்ம கிளைமேட்ல செம்மையா இருக்கும். அங்க நீங்க புர்ஜ் கலிஃபா, குளோபல் வில்லேஜ், டெசர்ட் சஃபாரி, துபாய் மரீனா, இந்த மாதிரி எக்கச்சக்கமானதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி இந்த ஆஸ்கிஏ மூலியமா டிக்கெட்டும் நீங்க புக் பண்ணலாம். அதுக்கப்புறம் கீழே பாருங்க, ஃபிளைட்டு, பஸ், மெட்ரோ, ட்ரெயின், ஹோட்டல் புக்கிங் பண்ணலாம். கமிங் சூன் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஃபிளைட் ஸ்டேட்டஸ், டிராவல் பாஸ், ட்ரெயினோட PNR ஸ்டேட்டஸ், கேட்டரிங் புக் பண்றது, லைவ் ட்ரெயின் ட்ராக்கிங் செம. அதுக்கப்புறம் ஆஃபர், பேங்க் ஆஃபர், ஃபிளைட்டு, பஸ்ஸு, ட்ரெயின். அதுக்கப்புறம் வாட்ஸ் நியூ, புதுசா என்ன வந்திருக்கு அதை நீங்க செக் பண்ணிக்கலாம். ஹோம் லெஃப்ட்ல இருக்கு, ரைட்ல ட்ரிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. கெட் டிராவல் இன்ஸ்போ ஒரு ஆப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஆஃபர், எதுவும் ஆஃபர் இருக்கா இங்கேயே பாத்துக்கலாங்க. பஸ், ட்ரெயின், ஃபிளைட்டுக்கு எதுவும் ஆஃபர் இருந்தா நம்ம புக் பண்ணிக்கலாம். செமல. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் சிம்பிளா கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன மக்களே, பேடிஎம்மோட செக்இன் செம பிரீமியமா இருக்கு. அதே மாதிரி லோடிங் டைமும் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம யாத்ரா.com லைட்டா விசிட் பண்ணிட்டு வந்துருவோமா? யாத்ரா, ஃபிளைட்ஸ், ஹோட்டல்ஸ், பஸ் ஓபன் பண்ணி பாத்துருவோமா? செம லுக்கா இருக்கு இதுவும். பட் யாத்ரா.comல தியா ஏஐ மொக்க பாருங்க, லோட் ஆக மாட்டுக்கு பாருங்க. இப்படி இருந்தா எப்படி? ரொம்ப மொக்க. மற்றதெல்லாம் ஒருத்தா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸை லைட்டா வீடியோ கீழே பதிவு பண்ணிட்டு போங்க. என்னது பீட்டான்னு போட்டிருக்கு, சின்னதா ஒரு ஐக்கான் இருக்கு, தட்டுவோமா? ஓ, தியா ஏஐ இங்கே கொடுத்துருக்காங்களோ? சரி, தட்டி பார்ப்போமா? TRV to DXB ஜனவரி
துபாய் சென்ட் பண்ணி பார்ப்போம். வா, ப்ராசஸிங் யுவர் ரெக்வஸ்ட். என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? ஒண்ணுமே இல்ல. பேடிஎம் செக்இன் செமங்க. இது என்ன டீடைல்ஸ் கேக்குது பாத்துங்க மக்களே. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ பேடிஎம் செக்இனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதோட இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கு. ஸோ பயன்படுத்தி பாருங்க. ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அடிக்கடி டிராவல் பண்றாங்கல்ல, பஸ், ஃபிளைட்டு, ட்ரெயின், மெட்ரோ, அவங்களெல்லாம் பார்த்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப்காரன் நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். குறிப்பா அந்த ஹைப் அப்படிங்கிற பட்டனை பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுக்கோங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில் பதிவு பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.